யுத்தத்தில் இருந்து அமெரிக்கா பின்வாங்கி இருக்கின்ற போதும் கூட எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும். நாங்கள் தனித்து போராடுவோம். ஈரானுக்கு எதிராகவும் லெபனானுக்கு எதிராகவும் எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார். நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த 5 நாள் போர் நிறுத்த அறிவிப்பு வந்த பிறகும் கூட இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரானை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. அதே போல நேற்றிரவு திங்கட்கிழமை இரவு கூட ஈரான் கடும் தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தியிருக்கிறது. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏராளமான ஏவுகணைகள் மற்றது ட்ரோன்கள் இஸ்ரேலை சென்று தாக்கியதாக சொல்லப்படுகிறது. அவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சேத விவரங்கள் இதுவரைக்கும் வெளியாக இல்லை. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, இந்த போர்ல இருந்து அமெரிக்கா தற்காலிகமாக ஒதுங்கி இருக்கிறது. 5 நாட்களுக்கு ஒதுங்கி இருக்கிறது. ஆனா சண்டை வழக்கம் போல தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. ஒருவேளை இந்த யுத்தத்தில இருந்து அமெரிக்கா நிரந்தரமாகவே விலகி சென்றாலுமே கூட அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. எனவே என்ன நடக்க போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனவே அமெரிக்கா நிரந்தரமாகவே விலகி போனாலுமே கூட இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டை தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான சந்தர்ப்பத்தில் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளினுடைய நிலைமை என்னாகும், அவர்களுடைய பாதுகாப்பு என்னாகும் என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எனவே அவ்வளவு கேள்விகளும் இங்கால ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் நியூயார்க் டைம்ஸ் ஒரு மிக மிக முக்கியமான கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதுல சில ரகசிய தகவல்கள் போடப்பட்டிருக்கின்ற வைங்களன். அதாவது இந்த யுத்தம் இருக்குத்தானே, ஈரான் மீதான தாக்குதலை திட்டமிடாக்கு முதல் ஆரம்பத்தில் என்ன எல்லாம் நடந்தது, என்ன மாதிரி எல்லாம் பிளான் பண்ணப்பட்டது, யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு முழுமையான தரவுகள் அடங்கின கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில். எனவே அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கின்ற சில முக்கியமான குறிப்புகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ஆரம்பத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பு இருக்குத்தானே, அதாவது இஸ்ரேலினுடைய வெளியுறவு புலனாய்வு அமைப்பு, வெளியக புலனாய்வு பிரிவு என்று சொல்லுவோம், மொசாட் அமைப்பு, அதனுடைய தலைவர் டேவிட் பார்னியா அவரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனிப்பட்ட முறையில் அழைக்கிறார் என்று சொல்லப்படுது. தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு 2 பேருமே சில முக்கியமான விஷயங்களை கலந்துரையாடினோம். அதில் தான் மொசாட் அமைப்பினுடைய தலைவர் டேவிட் பார்னியா இந்த திட்டத்தை முன்வைத்ததாக, அதாவது ஈரான் மீதான தாக்குதல் திட்டத்தை பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு விளங்கப்படுத்தினதாக சொல்லப்படுது. அப்ப டேவிட் பார்னியாவினுடைய திட்டம் என்னென்னு சொன்னா, நீங்கள் தாக்குதலை நடத்துங்க, அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து வான்வெளி தாக்குதலை நடத்தணும், நடத்தி ஒரு சில தலைவர்களை, முக்கியமான தலைவர்கள் ஆயத்துல்லா அலி காமெனி உட்பட முக்கியமான தலைவர்களை நீங்கள் கொல்லணும். அதுக்கு பிறகு மக்கள் எழுச்சியை நாங்கள் உருவாக்குவோம், மக்களை தூண்டிவிட்டு ஈரானில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை தூண்டிவிட்டு நாங்கள் ஆட்சி கவிழ்ப்பை செய்வோம். எனவே ஒரு குறுகின காலத்துக்குள்ள, மிக குறுகின காலத்தில் இதை நாங்கள் செய்ய முடியும். ஏற்கனவே அதற்கான ஆக்களை நாங்கள் தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த போராட்டக்காரர்கள், உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதமே ஈரானில் போராட்டங்கள் ஆரம்பிச்சிட்டது. உள்ளுக்குள்ள கலவரங்களும் போராட்டங்களும், அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் பல்கலைக்கழக மட்டங்களையும் ஏனைய மட்டங்களையும் ஆரம்பிச்சிட்டது. எனவே ஏற்கனவே அங்கே போராட்டம் ஒன்று ஆரம்பித்து நடந்து கொண்டு இருக்குது. எனவே மக்களை தூண்டி விடுறது மிகவும் இலகுவாக இருக்கும். எனவே நீங்கள் இந்த தலைவர்களை இலக்கு வைத்து வான்வெளி தாக்குதல் நடத்தினா மட்டும் போதும், மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கொள்றோம், அங்கே எல்லாமே ரெடியாக தான் இருக்குது, எங்களுடைய ஆக்கள் களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த திட்டத்தை முழுமையாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு விளங்கப்படுத்துகின்றார் மொசாட் அமைப்பினுடைய தலைவர். அப்ப உடனடியாக அவர் என்ன செய்யறார் என்று சொன்னா, டேவிட் பார்னியாட்ட சொல்றார், உடனடியாக நீங்கள் அமெரிக்காவுக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டு வாஷிங்டன்ல போயிட்டு அங்க சில முக்கியமான ஆட்களை சந்திச்சு இந்த திட்டத்தை பற்றி விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்ப ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மொசாட் அமைப்பினுடைய தலைவர் டேவிட் பார்னியா வாஷிங்டனுக்கு வரார். அங்க அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் அவரை சந்திச்சு சில முக்கியமான கலந்துரையாடல்களை செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில புலனாய்வு அமைப்புகள் அதனுடைய தலைவர்களை சந்திச்சு தங்களுடைய திட்டத்தை பற்றி விளங்கப்படுத்தினோம். வேறு சில விஷயங்களும் கதைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த டைமில் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அந்த டைமில் ஸ்டீவ் விட்கோஃப் ஈரானோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். ஈரானிய அதிகாரிகளை சந்திக்கிறது, பல இடங்களில் பேச்சுவார்த்தை நடத்துறது சொல்லி
அவர் ஈரானிய அதிகாரிகளோட தொடர்பில் இருக்கிறார். ஸ்டீவ் விட்கோஃப் அவரைத்தான் போயிட்டு மொசாட் அமைப்பினுடைய தலைவர் போயிட்டு அமெரிக்காவில் சந்திக்கிறார். இப்படியான சந்திப்பெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகுதான் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய திட்டத்தை வந்து விளங்கப்படுத்தி, இந்த மாதிரி இதுதான் திட்டம், நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கணும், நீங்கள் வந்து உங்களுடைய சக்தி வாய்ந்த விமானங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து குண்டுகள் போட்டால் ஓகே, ஒரு சனிக்கிழமை நாங்கள் சண்டே ஆரம்பிக்கிறோம், முக்கியமான தலைகளை எல்லாத்தையும் தூக்குறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து மக்கள் போராட்டம் பெறுது, திங்கட்கிழமை வந்து ஆட்சி மாற்றம் பெறுது, எல்லாம் முடிஞ்சுது, 2-3 நாளுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிடும் என்று சொல்லி தன்னுடைய திட்டத்தை வந்து சொன்னோன்னே டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து ஆரம்பத்தில் ஈரானை தாக்குற நோக்கம் இருக்கே என்று சொல்லப்படுது. இருந்தாலும் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொன்னதால வந்து வேற வழி இல்லாமல் திட்டமும் ஓகேயா இருக்குது, பரவாயில்ல போல இருக்கு, நாங்கள் வெனிசுவேலாலையும் அதைத்தானே செய்த நாங்கள், ஸோ இதற்காக ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று சொல்லித்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உள்ளுக்குள்ள வாரார். வந்துட்டு தான் அன்றைக்கு சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 28 இந்த தாக்குதல் நடக்குது. முதலாவது தாக்குதலே வந்து ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமினி அவர்கள் கொல்லப்படுறார். இன்னும் பல முக்கியமான ஆட்கள் வந்து கொல்லப்படினோம். அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் தங்களுடைய திட்டம் வந்து வெற்றி அளித்து விட்டது என்ற ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அன்றைக்கு சனிக்கிழமை ஆஃப்கோர்ஸ் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கும் அது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்குது. ஆனால் அந்த மகிழ்ச்சி கன நேரம் நீடிக்கல. அது அன்றைக்கு மட்டும்தான் அவர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சதே தவிர அடுத்தடுத்த நாட்கள் நடந்த சம்பவங்கள் அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்று சொல்லி இந்த நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அன்றைக்கு சனிக்கிழமை கிடைச்ச அந்த மகிழ்ச்சியில வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானிய மக்களை பார்த்து சொல்றார், ஒரு சிறப்பு அறிக்கை ஒன்றை விடுறார். ஈரானிய மக்களே, உங்களுடைய நாட்டை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், இதோ நாங்கள் உங்களுடைய நாட்டை விடுவித்து தந்திருக்கிறோம், நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார். ஆனால் அதை எடுத்துக்கொள்வதற்கு ஈரானில் யாருமே தயாராக இல்லை என்றதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைச்ச அதிர்ச்சியான செய்தியாகும். என்னென்று சொன்னா, ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல் திட்டம் இருக்குத்தானே, இந்த போர் திட்டம், இதில் வந்து ஈரான் திருப்பி தாக்கும் என்ற ஒரு பக்கத்தை பற்றி அவர்கள் சிந்திக்கவே இல்லையாம். அதுவும் ஈரான் திருப்பி தாக்கும், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளை தாக்கும் என்று சொல்லி எந்த விதமான ஒரு ஐடியாவும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லப்படுது. அதை விட ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு, முதல் 2-3 நாட்களுக்குரிய திட்டம் தான் இருந்ததே தவிர 2-3 நாட்களுக்கு பிறகு யுத்தத்தை வந்து எப்படி கொண்டு போகிறது, எந்த திசை நோக்கி கொண்டு போகிறது, எந்த இடத்துல தாக்குதல் நடத்துறது என்று சொல்லி எந்த விதமான ஐடியா இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் முதல் கிழமை, அந்த சண்டே ஆரம்பிச்சு ஒரு கிழமை கழிச்சு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு சபையை கூட்டுறார். அந்த பாதுகாப்பு சபையில் வந்து முக்கியமான ராணுவ அதிகாரிகள், புலனாய்வு அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கலந்துரையாடல் ஒன்று வைக்கிறார். அந்த கலந்துரையாடல மார்ச் மாத ஆரம்பத்திலேயே அந்த கலந்துரையாடல வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறார், டொனால்ட் ட்ரம்ப் வந்து அப்செட்டாக இருக்கிறார், அவர் வந்து ஹாப்பியாக இல்லை, எனவே எந்த நேரத்திலும் அமெரிக்கா இந்த யுத்தத்திலிருந்து விலகி போகலாம், அப்படி அவர்கள் விலகி போனால் நாங்கள் எப்படி தாக்குதலை முன்னெடுக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் திட்டம் தீட்டோம் என்று சொல்லி அப்பயே சொல்லியிருக்கிறார் மார்ச் மாதம் முதல் கிழமையிலேயே. எனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு மார்ச் மாதம் முதல் கிழமையே விளங்கி இருக்குது டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதில் இருந்து வெளியில போவார். ஏன்னு சொன்னா அவருடைய யுத்தம் இல்லை, இது அமெரிக்காவினுடைய யுத்தம் இல்லை, அமெரிக்காவுக்கு நீண்ட காலம் யுத்தம் செய்கிற ஐடியாவும் இல்லை, ஒவ்வொரு நாளும் பெருந்தொகை பணத்தை வந்து அமெரிக்கா தொடர்ந்து இழந்தோண்டே இருக்குது, இங்கால உலகளாவிய ரீதியில் ஏராளமான நெருக்கடிகள், அமெரிக்காவினுடைய கூட்டாளி நாடுகள், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக அடி வாங்குது, அதில் வந்து தாக்கப்படுற பெரும்பாலான நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு சொந்தமான நிறுவனங்கள் அல்லது அமெரிக்காவினுடைய பங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள இது முழுக்க முழுக்க தேவையில்லாத வேலை, ஒரு தோற்று போன திட்டம் ஒன்றை நாங்கள் வில்லங்கத்துக்கு ஈகோவில் வந்து முன்னெடுத்து கொண்டு போறோம் என்றது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நல்ல வடிவாகவே விளங்கினதாக இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், எதுக்காக ஆயத்துல்லா அலி காமினி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு, அந்த சனிக்கிழமை வந்து கொல்லப்பட்ட பிறகு ஈரானிய மக்களை, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரான மக்களை வந்து இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்பால் வந்து தூண்டிவிட முடியல, அவர்களை வீதி கிறக்கி போராட்டத்தில் ஈடுபட வைக்க முடியல என்று சொன்னா அதுக்கு காரணம் ஈரானிய அரசாங்கம் அடுத்தடுத்த நாட்கள் எடுத்த மிக கடுமையான நடவடிக்கை என்று சொல்லப்படுது. இப்ப இஸ்ரேலிய உளவு அமைப்பு மொசாட்டை வந்து நாங்கள் குறைச்சு மதிப்பிட முடியாதானே, அவர்களும் சாதாரண ஆட்கள் இல்லை, இன்னொரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள், ஈரானுக்குள்ள என்னமோ ஒரு ஏற்பாடு ஒன்றை செய்துதான்
தான் இருக்கிறார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிறகு ஒப்புக்கொண்டவர் என்ன சொன்னால், நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்த தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் இந்த தாக்குதல்களில் எங்களுடைய தாக்குதல்களிலேயே எதிர்பாராத விதமாக கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே தன்னுடைய வாயால் சொல்லியிருந்தவர். எனவே ஈரான்ல இருந்த அந்த எதிர் அமைப்பு வந்து இப்ப சிதறிட்டுது. அதுல வந்து கொஞ்சம் பேர் கொல்லப்படினம், ஏனைய ஆக்கள் வந்து சிதறிவிட்டார்கள். எனவே அவர்கள் சிதறினோன்னு அவர்கள் அமைதியாகிட்டார்கள். அவர்கள் வீதிக்கு இறங்கவும் இல்லை, போராடவும் இல்லை, நாங்கள் எதிர்த்தரப்புன்றதை காட்டிக்கொள்ளவும் இல்லை. இப்ப வரைக்கும் அவர்கள் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். எனவே ஈரானிய போலீசாருக்கு வந்து ஏதோ தகவல்கள் கிடைச்சிருக்கும் போலடக்கு, ஏதோ விஷயங்கள் விளங்கி இருக்கும் போலடக்கு. அதனால வந்து இந்த யுத்தம் ஆரம்பித்த 11வது நாள், அதாவது மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஈரானினுடைய போலீஸ் இருக்கு தானே, போலீஸினுடைய சீஃப் இருப்பார் தானே, அதாவது போலீஸ் படையினுடைய தலைவர், அவருடைய பேர் வந்து அகமட் ரேசா ரதான். அகமட் ரேசா ரதான் அவர் வந்து தொலைக்காட்சியில் தோன்றி ஒரு விசேட அறிவிப்பு கொண்ட விடுறார் ஈரானிய மக்களுக்கு, யாருமே வந்து வீதிக்கு வரக்கூடாது, நாடு வந்து ஒரு கடுமையான யுத்தத்தை வந்து எதிர்கொள்ளுது, நாங்கள் வந்து தாக்குதல்களுக்கு கீழே இருக்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் வீதிக்கு இறங்கவும் கூடாது, போராடவும் கூடாது. அப்படி நீங்கள் போராடினால் உங்களை நாங்கள் போராட்டக்காரர் என்று சொல்லி கருத மாட்டோம், தேச துரோகிகள் என்று தான் நாங்கள் கருதுவோம். நீங்கள் எதிரிகளாக கருதப்படுவீர்கள். எங்களுடைய விரல்கள் வந்து ட்ரிகர் பாயிண்டில் இருக்கு என்றதை மறக்க வேண்டாம் என்று சொல்லி மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஈரானிய போலீசினுடைய தளபதி வந்து சீஃப் வந்து தொலைக்காட்சியில் நாட்டு மக்களுக்கு சொல்றார். அதோட வந்து எல்லாமே அடங்கிட்டுது. அங்க வீதியில் இறங்குறதுக்கும் ஆக்கள் இல்லை, போராட்டம் நடத்துறதுக்கும் ஆக்கள் இல்லை, ஆட்சியை கைப்பற்றதுக்கும் ஆக்கள் இல்லை. அது வந்து அப்படியே அடக்கப்பட்டு விட்டது. இதுதான் இஸ்ரேலிய உளவு அமைப்பாகிய மொசாட்டுக்கு கிடைத்த தோல்வி என்று சொல்லி சொல்லப்படுது. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கவனத்துக்கு வந்த பிறகு அவர் மிகவும் அப்செட் ஆனதாக சொல்லப்படுகிறது. எனவே நேற்று வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடமிருந்து இந்த அறிவிப்பு வந்ததுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ்ல வந்து போடப்பட்டிருக்கிறது. இப்ப இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் தனிச்சு போராட போவதாக அறிவித்திருக்கின்றார். எனவே அவருடைய போர் எதுவரைக்கும் தொடரும், அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் அவரால் தனிச்சு நின்று போராட முடியுமா, இது மாதிரியான நிறைய கேள்விகள் எங்கள் மத்தியில் இருக்கின்றன. போக போக அதற்கான விடைகள் தெரிய வரும். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.